அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ யூனிட்ஸை பற்றி இன்னும் சம் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்காக அடுத்த பயிற்சி நம்ம என்ன செய்ய போகிறோம், we are going to do கிட்டத்தட்ட அது நம்ம மனசுலேயே செய்ய முயற்சி பண்ணுவோம். அதுக்கே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எனிவே நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒன்றா பார்க்கலாம். ஸோ fill in the blanksன்ற பேரில் கேட்டிருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா 1 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் second raised to the power minus 2 meaning 1 kilogram meter square by second square. இப்படி ஒரு குவான்டிட்டி இருந்தால் அதை கிராம் சென்டிமீட்டர் பாருங்க, கிலோகிராம் இது கிராம், மீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர், எஸ் பவர் மைனஸ் டூ எஸ் பவர் மைனஸ் டூ மாற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ சார் என்ன செஞ்சு காமிக்கிறேன், இதை வந்து மாற்றி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு என்ன இருக்குது, 1 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் raised to the power minus 2. So 1 kilogram meter square s raised to the power minus 2 என்ன கிட்ட s power s square. இப்போ இது இவ்வளோதான் பிள்ளைங்களா, இந்த கிலோகிராமை கிராமாக மாற்றிருங்க. 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம், மீட்டர் சென்டிமீட்டர் ஆகணும். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்படியே அதை எடுத்து அதை போட்டுருங்க. ஒரு கிலோ எடுத்துகிட்டு 1000 கிராம், ஒரு மீட்டர் எடுத்துகிட்டு 100. Now you manipulate. அப்போ இது 1000 கிராம், this is 100 square. Right, 100 square. So 1000, this is 10 to the power of 4 இல்லைங்களா. So this is 10 to the power of 7. This is numerical error. So 10 to the power of 4, 10 to the power of 3, 1 into 10 to the power of 7 gram centimeter square per second square is the answer. Simple thing. அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. 1 meter is equal to this much light year. ரைட், அப்போ ஒரு மீட்டரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைட் இயர் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், எழுத போகிறோம். அப்படிங்க வாங்க, இங்கே என்ன பண்ணுறேன், என்ன கேட்குறாங்க, 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு திஸ் மச் லைட் இயர். நமக்கு என்ன தெரியணும்னா 1 லைட் இயர் இஸ் ஈக்குவல் டு, லைட் இயர்னா ஒரு வருஷத்தில் லைட் எவ்வளவு தூரம், ஒரு வருஷத்தில் 3 into 10 to the power of 8 மீட்டர் ஒரு செகண்டுக்கு ட்ராவல் பண்ணும். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு, ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு, ஒரு வாரத்துக்கு எவ்வளவு, ஒரு மாதத்துக்கு எவ்வளவு, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு, ஒரு வருஷத்துக்கு 9.46 into 10 to the power of 15 மீட்டர் ட்ராவல் பண்ணுது. அப்போ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 divided by 9.46 into 10 to the power of 15 is equal to, this is numerical, this thing உங்களுக்கு தெரியும், numerical தான் நான் செய்கிறதில்ல. ஸோ 1.057 into 10 to the power of minus 6 light years. சிம்பிள். அப்ரோச் இஸ் முக்கியம், அப்ரோச் இஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். 3 மீட்டர் செகண்ட் raised to the power minus 2. இது எப்படி எடுத்துக்கணும்னா 3 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, இங்கே வாங்க. ஸோ 3 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், இது நம்ம கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்கொயராக மாற்றணும். மீட்டரை அப்படியே நம்ம இதாக மாற்ற போகிறோம், அவராக மாற்ற போகிறோம். எப்படி மாற்றுவோம், பிகாஸ் திஸ் இஸ் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு கிலோமீட்டர் பை 1000. ஸோ மீட்டர் இஸ் ஈக்குவல் டு கிலோமீட்டர் பை 1000 முடிஞ்சு போச்சு. தென் செகண்ட் இருக்குது, செகண்டை அவராக மாற்றணும். நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு மணி நேரத்தில் 3600 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு செகண்ட்ங்கிறது 3500 ஒரு பகுதி, ஒரு மணி நேரத்தில் 3600 ஒரு பகுதி. ஸோ அவர் டிவைடட் பை 3600 ஸ்கொயர் ஸ்கொயர். தென் யூ மேனிப்புலேட். ஸோ 3 into 3600 ஸ்கொயர் டிவைடட் பை 1000. ஸோ திஸ் மச் இஸ் தி ஆன்சர். got the point. So next is much more important. அடுத்து பாருங்க, G is equal to 6.67 into 10 to the power of minus 11 Newton meter square per kilogram square. இப்படி இருக்கு. இது என்ன குவான்டிட்டியா மாத்த சொல்றாங்க, this much value of, இங்க பாத்துக்கோங்க, this is Newton meter square kilogram raised to the power minus 2 centimeter cube divided by second square per gram அப்படின்னு இருக்கு. உங்க கவனிச்சுக்கோங்க பிள்ளைங்களா, சில முக்கியமான விஷயங்கள் சொல்லணும். ரெண்டும் மேட்ச் ஆகலைல, அப்போ புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இங்கே நியூட்டன், திருப்பி அதை அப்படியே சார் எழுதியிருக்கேன், 6.67. இது என்ன பிள்ளைங்களா, இது என்னது, திஸ் இஸ் யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் ஆஃப் கிராவிட்டி இல்லைங்களா. ஸோ திஸ் இஸ் தி யூனிவர்சல் கான்ஸ்டன்ட், கிராவிட்டிக்கான கான்ஸ்டன்ட் போடுவோம், அதான் இது. ஸோ நியூட்டன் இஸ் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்னா என்னது, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் பிள்ளைங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஸோ மாஸோட யூனிட் கிலோகிராம், ஆக்சலரேஷனோட யூனிட் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இங்கே நியூட்டனை எடுத்துட்டு திரும்பி இது எழுத வேண்டாங்க, இங்கே டேஷ் போட்டிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ நியூட்டன் போதெல்லாம் கிலோகிராம் மீட்டர், ரைட், டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர், மீட்டர் ஸ்கொயர்
மீட்டர் ஸ்கொயர், கிலோகிராம் ஸ்கொயர் கேன்சல் ஆகுது, கேன்சல் ஆகிட்டோம். ஸோ மிச்சம் என்ன இருக்கும், திஸ் மச் மீட்டர் கியூப் டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர் கிலோகிராம். நம்மளுக்கு இப்போ என்ன ஆக்கணும், மீட்டரை, அங்கே ஆன்சர் சென்டிமீட்டரில் இருந்தது, ஸோ மீட்டரை சென்டிமீட்டர் ஆக்கணும், கிலோகிராமை கிராம் ஆக்கணும். மாற்றுங்க பார்ப்போம். மீட்டர் கியூபை 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 meter is equal to this is 100 centimeter. So 100 na 10 to the power of 2. So 10 to the power of 6. So 10 to the power of 6 centimeter cube divided by a square kilogram. 1 kilogram is equal to 1000 gram. So 1000 gram. So 1000 10 to the power of 3. அதை cancel பண்ணி என்ன செஞ்சுக்கோங்க, 3 ஆயிக்கோங்க. So this becomes 10 to the power of 3 centimeter cube divided by a square gram. மேலே பண்ணிங்கன்னா கிராம் ரேஸ் டு -1. ஸோ இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 6.67 into 10 to the power of -11 இருக்கு இல்லையா. நவ் யூ சப்ஸ்டிடியூட். திஸ் இஸ் 10 to the power of 11. ஸோ 10 to the power of -11, 10 to the power of 3. ஸோ இட் becomes 10 to the power of -8. ஸோ 6.67 into 10 to the power of -8 centimeter raised to the power 3 second raised to the power -2 gram raised to the power -1. நார்மலாக அந்த யூனிட் எப்படி எழுதுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சென்டிமீட்டர் கியூப் right, yes, raised to the power 2 gram raised to the power 1. So not required, this is not required. So this is the way to write the unit. இதெல்லாம் பிள்ளைங்களா பேசிக்ஸ், வெரி பேசிக்ஸ். இதில் யூ ஷுட் பி தரோ. அப்படி இருந்தால் தான் பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும், எளிமையாக ஹேண்டில் பண்ண முடியும். +2 முடித்த பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தோணலை. எனிவே ஏதாவது சந்தேகமாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என்ன செய்யுங்க, உங்களோட சந்தேகத்தை தெரியப்படுத்துங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி மற்ற பிள்ளைங்கிட்டலாம் சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.